ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு வயசான சிங்கம் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த காட்டுக்கு பக்கத்தாண்டி விலங்குகளை அது நிர்வாகம் பண்ணிட்டு வந்தது. காட்டிலோட நடுவில் ஒரு பாறையோட பாறையில் ஒரு சின்ன குகையோடு இருக்குது. அங்கே என்ன பண்ணுச்சுன்னா, சிங்கம் அங்கே இருக்குது. அந்த சிங்கத்தை மற்ற விலங்குகளை வணங்கிட்டு தாங்கள் வேட்டையாடிய இறைச்சியை அதுக்கு கொடுத்துட்டு போகுது. இதையே தினசரி நடந்துட்டு இருக்குது. இப்படி இதை நடக்கிற தினசரி ஒரு குள்ளநரி பார்க்குது. அதுக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்துருச்சு. என்னடா ஒரு சிங்கத்துக்கு மட்டும் இந்த இவ்வளோ மாதிரியே கொடுக்குறாங்க இவங்கெல்லாம், நானும் கொடுக்குறேன், இனிமேல் அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு தனக்கு தானே யோசிச்சிருச்சு. அந்த சிங்கம் இருக்கிற இடத்த அது கைப்பற்றக்கு ஒரு யோசனை செய்யுது. ஏன்னா சிங்கத்துக்கு மட்டும் இப்படி நடக்குது, இது என்ன சாதிச்சிருச்சு பெருசா அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு யோசனை. அப்போ அந்த இடத்த கைப்பற்றக்கு அது ஒரு சதி செய்யுது. என்னென்னா, அருமையான சிங்கராஜாவே, நீங்கள் அமர்வதுக்கு இலை பூக்களோடு நிறைஞ்ச ஒரு ஆசனத்தை நான் அங்கே தயார் செஞ்சு வச்சுருக்கிறேன். இனிமேல் நீங்கள் அங்கிருந்தபடி அந்த காட்டை ஆட்சி செய்யலாம் வாங்க அப்படின்னு போய் பணியோடு போய் அந்த சிங்கத்தை காட்ட கேட்குது. எது அந்த குள்ளநரி கேட்குது. அந்த ஆசனம் மலை உச்சியில் உயரமான இடத்துல இருக்கிறதுனால யார் எதை வேட்டையாடுறாங்களோ அப்படிங்கிறத அங்கிருந்தபடியே நீங்களும் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு உண்டான உணவு சரியாக வாங்கிக்கலாம் வாங்க சிங்கராஜாவே, உங்களுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஆசை அந்த சிங்கத்துக்கிட்ட இந்த நரி குள்ளநரி தூண்டுது. அந்த ஆசைக்கு அந்த கிழட்டு சிங்கம் என்னாச்சு, கொஞ்சம் மயங்கிருச்சு. அப்போது சரி, நரி கூடிய ஆசனத்தில் உட்காரக்காக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போகலாம் நீ நட அப்படின்னு சொல்லுது. அப்போ உச்சியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா உச்சிக்கு போயிட்டாங்க. அந்த உச்சிக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்த காட்டுறேன்னு சொல்லி போட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறப்போ கொஞ்சம் ஆழமான ஒரு இடத்த காட்டுது. அப்போ காட்டுறப்போ அதுக்கே தெரியாமல் இது என்ன பண்ணுச்சு, குள்ளநரி நல்லா அதை பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. அதையே சிங்கத்தை பிடிச்சி பலம் பண்ணோடு முடிஞ்சு தள்ளி விட்டுருச்சு. அப்படி தள்ளி விடுறதுல 100 அடி சரியான பள்ளம். அந்த பள்ளத்தில் அந்த சிங்கம் அப்படியே உருண்டு கரண்டுக்கு அடி பிச்சுட்டு கீழே விழுந்ததில் கிழட்டு சிங்கமாச்சா பாரிதாமல் அதோட உசுறு போயிடுச்சு. இப்போ என்ன, அது தன்னோட திட்டம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி போட்டு சரியான சந்தோஷம் யாருக்கு, குள்ளநரிக்கு. இனிமேல் அந்த காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிறத பேராசை அதுக்கு மனசுக்குள்ளே பொங்குது. இந்த கிழட்டுச்சிங்க வழக்கமாக படுத்துக்கிட முடியா, அந்த பாறைக்கு அப்படியே வருது. வந்ததையும் அங்கேயே உட்காருது, அப்படியே கெத்தாக உட்காருது. அந்த வழியாக போகிறவாறு விலங்குகளை தனக்கு சளி விட்டு வச்சுட்டு ஏதாச்சும் சாப்பிட்றக்காக கறியெல்லாம் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிது. ஆனால் எந்த விலங்குமே நிறைய பொருட்படுத்தவே இல்லை. இதனால் என்னாச்சு, நரிக்கு அப்படியே ஒரு சரியான ஏமாற்றம். என்னடா இது, இந்த சிங்கம் இருக்கிறத நம்ம உட்காந்தோம்னா எல்லா விலங்கு வழங்கும்னு நினச்சிட்டு நம்ம பண்ணால் இங்கே அப்படியே உள்ட்டாவே நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சரியான ஏமாற்றம். அப்புறம் எல்லா விலங்குகளையும் இந்த குள்ளநரி என்ன பண்ணுதுன்னா தடுத்து நிறுத்துது. இங்கே பாரு, இந்த இடத்துல நான் தான் ராஜா, அதனால் நீங்கள் சிங்கத்தை மதித்த மாதிரி என்னை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு உத்தரவே போகிறக்க ஆரம்பிச்சு. இதை கேட்ட மற்ற விலங்குகளில் குள்ளநரி போட்டு வெளுன்னு விழிக்குது, கடிச்சு வைக்குது, உதைக்குது, போட்டு தட்டுது. இது உசுறு தப்புனா போகுண்டா சாமின்னு சொல்லி போட்டு தலையறிக்க ஓடுது. அந்த ஓடுன்னு குள்ளநரிக்கு தெரியல என்னென்னா, பவர் அப்படிங்கிறது இருக்கிற இருக்கை அல்ல, சீட் கிடையாது. அதில் உட்காருவாம்பார் ஒருத்தன், அவனை பொறுத்தது அந்த பவரு. அதுதான் பவர், அதுதான் கெத்து அப்படிங்கிறது அந்த குள்ளநரிக்கு அப்போ தான் தெரிஞ்சுதாங்க.